கங்காதரன் ஒரு டெய்லர். 45 வயசு இருக்கும். தனியாளா சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு உழைச்சி சேர்த்து வச்ச காசில் வாடகைக்கு இடம் எடுத்து 7 வருஷமாக டெய்லரிங் கடை நடத்திட்டு இருந்தார். கடை நல்லா பிக்கப் ஆகிட்டு போயிட்டு இருந்த சமயத்தில் அந்த இடத்தோட ஓனரான ஒரு ரவுடி கடையை காலி பண்ண சொல்லி மிரட்டி அதே இடத்துல அவனே ஒரு டெய்லரிங் ஷாப் போட்டு கடையை நடத்த ஆரம்பிச்சிட்டான். கங்காதரன் அட்வான்ஸ் பண்ண கேட்டப்போ தராமல் ஏமாற்றி அடித்து விரட்டிட்டான். அவருக்கு ஹெல்ப் பண்ணவும் யாரும் இல்லை. இதுக்கு மேலே வாழ்ந்து என்ன பண்ணுறது தெரியலன்னு ரொம்ப டிப்ரெஷனோட ராமேஸ்வரத்துக்கு போய் செத்து போயிடலான்னு ட்ரெயின் ஏறிட்டார். அர்லி மார்னிங் டைமில் இருட்டாக நேரத்தில் கடலை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். அந்த ராமேஸ்வரம் கடல் பல பெரிய அற்புதங்களை பார்த்த கடல், பல தெய்வீக புருஷர்களை பார்த்த கடல், பல பேரோட இறுதி பயணம் முடிகிற கடல். தனக்கு நடந்த கஷ்டத்தை நினச்சி உழைப்பெல்லாம் வீணாக போனதை நினச்சி அழுதுகிட்டே கடலில் மூழ்கினார் கங்காதரன். ஒரு பெரிய அலை அவர் மேலே அடிச்சுது. அது அவரை உள்ளே இழுத்து போகிற மாதிரி வெளியே கரைக்கு தள்ளிடுச்சு. முகம் ஃபுல்லாக மண்ணும் மூக்கில் கடல் தண்ணியும் போய் இரும்பிட்டு இருந்தப்போ யாரோ ஒருத்தர் அவர் கையில் தண்ணியை ஊற்றினாங்க. அதை குடிக்க ஆரம்பித்தார். முகத்தை தொடச்சார். நிமிர்ந்து பார்த்தப்போ அங்கே பெரிய தேஜஸோட தெய்வீகமாக ஒரு சுவாமி இருந்தார். அவரை பார்த்தாலே மகான் மாதிரி தெரிஞ்சுது. வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டா அவனோட பிரச்சனை முடிஞ்சிருமான்னு கேட்டார். உயிரோட வாழ முடியல சாமின்னு சொன்னார் கங்காதரன். உயிரை விட்டால் இதை விட கஷ்டப்படணும்னு சொல்லி சாமி கோவில் கோபுரத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். கங்காதரனும் கூடவே நடந்தார். அந்த சாமி ஒரு இடத்துல உட்காந்தார். கங்காதரன் தன்னோட பிரச்சனையை சொல்லி அழுதார். சுவாமி கங்காதரனோட கண்களை ஆழமாக பார்த்து ஒரு மந்திரத்தை சொல்லி 21 தடவை சொல்ல சொன்னார். சூரியன் உதிக்க ஆரம்பிச்சது. கங்காதரன் நிமிர்ந்து உட்காந்து அந்த மந்திரத்தை பயபக்தியோட நம்பிக்கையோடு சொன்னார். தினமும் காலையில் எழுந்ததும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை 21 தடவை சொல்லணும்னு சொல்லி நம்பிக்கை இருக்கிற இடத்துல கடவுள் இருப்பார், போயிட்டு வான்னு சொல்லி ஒரு பழம் கொடுத்து அனுப்பிச்சார். அந்த சாமி கிட்ட இருந்த ஒரு பக்தர் கங்காதரனை பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்து டிக்கெட் எடுத்து கொடுத்து வழி அனுப்பினார். கங்காதரன் நம்பிக்கையோட சென்னையில் இறங்கினார். அந்த சாமி சொன்னதை நம்பிக்கையோடு கடைப்பிடிச்சார். அந்த மந்திரத்தை சொன்னார். நாள் ஆக ஆக அவருக்கு தெளிவாக முடிவெடுக்கிற சக்தியும் தன்னம்பிக்கையும் அதிகமாச்சு. புது எனர்ஜி வந்துச்சு. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், கிடைக்கிற வேலையை செய்யலாம்னு நினச்சி ஒரு பழைய டெய்லரிங் மிஷினை வாங்கினார். திருவான்மியூரில் நிழலான ரெசிடென்ஷியல் ஏரியாவில் பிளாட்ஃபார்மில் டெய்லரிங் மிஷினை வச்சு சின்னதாக ஒரு போர்டு எழுதி கடை போட்டார். பக்கத்து வீடுகளுக்கு தச்சு கொடுத்தார். ரெகுலர் கஸ்டமர்ஸ் வர ஆரம்பித்தாங்க. வெயில் மழைன்னு பார்க்காம அவர் வேலையை சின்சியராக பண்ணார். மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தார். அடுத்த நாள் ஒரு நாள் வந்து பார்த்தப்போ அவரோட கடை இருந்த பிளாட்ஃபார்ம் மேலே ஒரு கார் மோதி தையல் மிஷின் உடஞ்சி போயிருந்துச்சு. பதறி போய் என்ன ஆச்சுன்னு கேட்டப்போ நேற்று நைட் ஒரு காலேஜ் பையன் ஒரு பெரிய காரில் வந்து திரும்பும்போது கண்ட்ரோல் இல்லாமல் இடிச்சிட்டதா சொன்னாங்க. இடித்த பையனுக்கு ஒன்றும் ஆகலை. காருக்கு கொஞ்சம் டேமேஜ் ஆயிருந்துச்சு. வண்டியை டோ பண்ணி கொண்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் உடஞ்சி போன தையல் மிஷினை பார்த்தாரு கங்காதரன். எப்படி சரி பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ ஒருத்தர் வந்து, சார் வணக்கம், நான் ஏதாவது உதவி பண்ணட்டுமான்னு கேட்டார். தையல் மிஷின் தூக்கி ஓரமாக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணார். ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார்னு சொன்னார். விடுங்க சார், சரி பண்ணிக்கலான்னு கங்காதரன் சொல்ல, என்ன சார் உங்கள் வாழ்வாதாரமே அடிபட்டிருக்கு, இவ்வளோ தைரியமாக இருக்கீங்களே நீங்கன்னு கேட்டார் அந்த பர்சன். சார் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது வந்து மீண்டு வர சக்தியை கடவுள் கொடுத்துட்டார் சார். நீங்கள் யார் சார்னு கேட்டார் கங்காதரன். சார் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு இதை கொடுத்துட்டு போகலான்னு தான் சார் வந்தேன்னு ஒரு கவர் நிறைய பணம் கொண்டு வந்திருந்தார். நேற்று காரில் இடித்த பையன் என்னோடய பையன்தான் சார், மன்னிச்சிருங்க. அவனை நான் செமையாக திட்டியிருக்கேன். இருந்தாலும் என் மனசு கேட்கல சார், அதான் நேரில் வந்தேன். கங்காதரன் ஒரு நிமிஷம் யோசித்தார். சார் இந்த பணம் நான் நஷ்ட ஈடு பணமாக வாங்க எனக்கு விருப்பம் இல்லை சார். எதுவும் வேணாம் சார், என்னால் பார்த்துக்க முடியும். நீங்கள் நல்லவராக இருக்கீங்க, பையனை பார்த்து வண்டி ஓட்ட சொல்லுங்கள் சார். சரி சார், எனக்கு கொஞ்சம் துணி தச்சு தரீங்களான்னு அந்த பையனோட அப்பா கேட்டார். சார் நீங்களே பார்க்குறீங்க மிஷின் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு, இதை நான் எப்போ சரி பண்ண போகிறேன்னே தெரில சார். இந்த மிஷினில் தைக்க வேணாம் சார், ஆஃபீஸ் வாங்கன்னு ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்தார். கங்காதரன் அதை வாங்கி பார்த்தார். ராம்நாத் கார்மெண்ட்ஸ்னு போட்டு இருந்துச்சு. நான் தான் இந்த கார்மெண்ட்ஸோட ஓனர். இந்தியா ஃபுல்லாக நிறைய டெக்ஸ்டைல்ஸ்க்கு சப்ளை பண்ணுறோம். உங்களை பற்றி விசாரித்தேன் சார். 4 பேரை வச்சு வேலை வாங்கிட்டு இருந்த கடை உங்களை விட்டு போயும் ஈகோலாம் பார்க்காம இப்படி சின்னதாக பிளாட்ஃபார்மில் கடை போட்டு உழைக்கிறீங்க சார். நேர்மையாகவும் இருக்கீங்க. நானும் இந்த வழியாக போகிறப்போ உங்களை பார்த்துருக்கேன். மழையிலையும் வெயிலையும் வேலை செய்கிறீங்க. துணிகள் மழையில் நனைஞ்சிடாமல் இருக்க ரொம்ப மெனக்கட்டுறதை பார்த்துருக்கேன். எங்கள் கம்பெனியில் சீஃப் டெய்லர் போஸ்ட் இருக்குது. ஒரு 10 பேரை நீங்கள் தான் மேனேஜ் பண்ணணும். ஸ்டே ஃபுட்டெல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணுறேன். நீங்கள் இதுக்கு மேலே கஷ்டப்பட வேணாம் சார், யோசிச்சு சொல்லுங்கன்னு கிளம்புனார். கங்காதரன் அந்த விசிட்டிங் கார்டை பார்த்துட்டு இருந்தப்போ அந்த பேரை நோட் பண்ணார். ராம்நாத்னு இருந்துச்சு. டக்குன்னு அவருக்கு உடம்புலாம் செலுத்திடுச்சு. அவர் ராமேஸ்வரத்தில் தான் அந்த சாமியை பார்த்தார். ராமேஸ்வரம்னா ராமநாத சுவாமி. கடவுள் அருளில் தான் தனக்கு வேலை கிடச்சிருக்குன்றதை உணர்ந்தார். ஜாயின் பண்ணார். வாழ்க்கை முன்னேறிச்சு. கஷ்டம் தீர்ந்துச்சு. அந்த மந்திரத்தை இன்னமும் சொல்லிகிட்டே இருந்தார். கங்காதரன் அந்த சாமியை பார்க்க ராமேஸ்வரம் போனார். பழமெல்லாம் வாங்கிட்டு அந்த சாமியை தேடினப்போ அவர் இருந்த இடத்த நோக்கி போனப்போ
அவர் அங்கே காணோம். அவர் இருந்த இடத்துல அவர் சொன்ன மந்திரமை படமாக வரைஞ்சிருந்தாங்க. அதுக்கு கீழே விளக்கேற்றிருந்தாங்க. அந்த மந்திரத்தை பார்த்தப்போ கங்காதரனுக்கு சிலுத்து பரவசமாச்சு. அந்த இடத்துல உட்காந்து கண்ணை மூடி தியானம் பண்ணார். அந்த மந்திரத்தினால தான் அவருக்கு வாழ்க்கை மாறுச்சுன்னு தோணுச்சு. அவருக்குள்ளே தெளிவு வந்ததுக்கும் எந்த கஷ்டத்தையும் கண்டு கலங்காத மனம் வந்ததுக்கும் டெய்லரிங் மிஷின் டேமேஜ் ஆனப்போ கூட அவர் உடையலை. அதுக்கெல்லாம் காரணம் அவருக்குள்ளே அந்த மந்திரம் பண்ண மாற்றம் தான்னு புரிஞ்சுது. கண்ணை திறந்தார். கோவில் மணி அடிச்சது. கொண்டு வந்திருந்த பழங்கள் அங்கே இருந்த ஏழை எளியவர்களுக்கு அன்பாக கொடுத்தாரு. அப்போ அந்த பழத்தை வாங்கின ஒரு ஆள் கங்காதரனோட கையை பிடிச்சி அழ ஆரம்பித்தார். அது யாருன்னா, ஆரம்பத்தில் கங்காதரனை கடையிலிருந்து விரட்டின ரவுடி. கூட இருந்தவங்கெல்லாம் அவரை ஏமாற்றி எல்லாத்தையும் பிடுங்கிட்டாங்கன்னோ இப்போ சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறேன்னோ சொன்னார். உனக்கு பண்ண பாவத்துக்கு தான் இப்படி கஷ்டப்படுறேன்னு நினச்சி தினம் அழுகிற கங்காதரான்னு சொல்லி அழுதார். கங்காதரனும் கழங்கிட்டார். அழாதப்பா விடு, சாப்பிட்டியா நீன்னு கேட்டு அவருக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து செலவுக்கு வச்சுக்கோ. அந்த சாமியை வேண்டிட்டு அந்த மந்திரத்தை அவருக்கும் சொல்லி கொடுத்தாரு. தினமும் சொல்லு, உனக்கும் ஒரு வழி பிறக்கும்னு சொன்னார். எப்போ நீ திருந்திட்டியோ அப்போவே உனக்கு ஒரு புது வாழ்க்கை ஆரம்பமாச்சுன்னு நினச்சிக்கோ. ராமநாத சுவாமிக்கு கையெடுத்து நன்றி சொல்லி கிளம்பினார். கடலோரமாக தியானத்தில் இருந்த சாமி அந்த மகான் புன்னகையோட மனதார அவனை ஆசீர்வாதம் பண்ணார். அந்த சுவாமி கங்காதரனுக்கு சொன்ன மந்திரம் ஓம். ஓம் என்ற மந்திரம் யூனிவர்சல் மந்திரம்னு சொல்லுவாங்க. எல்லாருமே சொல்லலாம். ஒருத்தர் தினமும் காலையில் எந்திரிச்சப்புறமும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் 21 தடவை ஓம் சொல்கிறப்போ நம்ம இறை சக்தியோட இணையிற வைப்ரேஷனை ஃபீல் பண்ணலாம். ஸ்ட்ரெஸ் கம்மியாகும், பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுவோம், மனசு ஒரு நிலைப்படும், தெய்வீக விழிப்புணர்வு ஏற்படும். ஓம் மந்திரத்தோட முக்கியத்துவத்தை திருவண்ணாமலை மகான் பகவான் யோகிராம் சுரத்குமார் சொல்லியிருக்கார். பக்தர் ஒருவர் யோகிராம் சுரத்குமார் கிட்ட அவரோட பேரை ஒரு புத்தகத்தில் எழுதி தர ரெக்வஸ்ட் பண்ணார். ஏன்னா யோகிராம் சுரத்குமார்ன்ற பேர் ரொம்ப சக்தி வாய்ந்தது. அந்த பேரை சொன்னால் தடைகள் நீங்கும், மனசில் நிம்மதி வரும், காரியத்தில் வெற்றி வரும், உதவி கிடைக்கும். அப்படிப்பட்ட புனிதமான பேரை சுவாமி யோகிராம் சுரத்குமார் கைகளாலே எழுதி வாங்குறது எவ்வளோ பெரிய பாக்கியம். பக்தரோட வேண்டுகோளை ஏற்றுக்கிட்டு யோகிராம் சுரத்குமார் எழுத ஆரம்பித்தார். முதல்ல ஓம்னு எழுதினார். உடனே பதறின பக்தர், சாமி உங்கள் பேரை எழுதுங்க அப்படின்னு சொன்னார். யோகிராம் சுரத்குமார் அவரை உற்று பார்த்து சிரிச்சுட்டே, ஓம் தான் சிறந்த பெயர், ஓம் தான் இந்த பிச்சைக்காரனோட முதல் பெயர்னு சொல்லி ஓம் யோகிராம் சுரத்குமார்னு எழுதினார். ஹவு டு ஹேண்டில் கிரிட்டிசிசம் வீடியோவில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பற்றி சொல்லியிருந்தோம். அதில் ஆட் ஆன் பண்ணிக்கிற மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது. பல கோடி பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிற ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பல வருஷமாக கேட்குற ஒரு பவர்ஃபுல் மந்திரம் இருக்குது. ஓம் மந்திரம் தான் அது. அவரோட ஆஃபீஸ் இருக்கிற ராகவேந்திரா மண்டபத்தில் எப்போவுமே ஓம் மந்திரம் ஒழிச்சிட்டே இருக்கும். ஷூட்டிங் இல்லாத டைமில் அவர் தனியாக இருக்கிறப்போ இந்த மந்திரத்தை கேட்கறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பர் ஸ்டார் ரஜினியோட எனர்ஜிக்கு பின்னாடி மிகப்பெரிய ஆன்மீக அதிர்வலை இருக்குது. நம்ம கோகனட் ஷெல்டர்ஸ் சேனலில் அடுத்த வீடியோவாக திருவண்ணாமலைக்கும் யோகிராம் சுரத்குமாருக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் என்ன கனெக்ஷன்னு பார்ப்போம். பல மகான்களும் பல லெஜண்ட்ஸும் ஃபாலோ பண்ணுற இந்த பவர்ஃபுல்லான மந்திரம் பற்றின இந்த வீடியோவை வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எப்போவுமே நம்ம மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சாதான் நம்ம சூப்பராக இருப்போம்.